வணக்கம் viewers, welcome to indianmoney.com. நான் Natalia. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா recurring deposits. So recurring depositனா என்ன? So இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அக்கவுண்ட் ஒரு ஃபண்ட் அதுக்கு வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ கான்ட்ரிபியூட் பண்ண அந்த அமௌண்ட் ஏற அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரெக்கரிங் டெபாசிட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏன் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பிக்க உங்களுக்கு அவ்வளோ காசு தேவைப்படாது. ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு 100 ரூபா இருந்தால் போதும். ஒரு 100 ரூபா வந்து நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரீங்கன்னா அது அமௌண்ட் ஏறிட்டே வரும். ப்ளஸ் இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டென்யூர். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கோ ஒரு ஃபிக்ஸட் அக்கௌண்ட் அது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் எடுக்கும்போது அவங்க கேட்பாங்க உங்களுக்கு எவ்வளோ நாட்களுக்கு வேணும்ன்ட்டு. ஸோ நீங்கள் அங்கே போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 மாதத்துக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதான் மினிமம் வைக்கிறதுக்கு 6 மாதம், மேக்ஸிமம் நீங்கள் வந்து 10 வருஷம் கிட்ட வச்சுக்கலாம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்ட். ஸோ இது வந்து மாறாது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் எடுத்திருக்கீங்கன்னா 10 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண போறீங்கிறது டிபெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்டில், எவ்வளோ நாட்களுக்கு இது வைக்க போறீங்க, ஸோ இதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங் கொடுப்பாங்க. ஸோ வந்து அது வந்து மாறும் கண்டிப்பாக, பட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸட். ஸோ நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல். ஸோ இது என்னன்னு கேட்பீங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் 10 வருஷத்துக்கு வச்சிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி வந்துருச்சு, நீங்கள் உடனே வந்து அந்த காசை எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டில் எடுத்துடலாம் காசை. ஸோ எடுத்தாலுமே ஆனால் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு கீழே வச்சிங்கன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் உங்களை வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ ஒரு மாதம் வந்து ஒரு லாக்இன் பீரியட் மாதிரி. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோன். ஸோ ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க, அதில் நிறைய காசு இருக்குன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஒரு லோன் எடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 80 to 90% உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்துடும். ஸோ ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு டிடிஎஸ் இல்லை. அதாவது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு டிடிஎஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் உங்களோட ஒரு ஆண்டோட சேலரியும் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சு பார்த்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா டிடிஎஸ் கண்டிப்பாக வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டாபிக்ஸோ இல்லை எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதை பார்த்துலாம் நிறையா உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போகும்போது உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com.